ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங், சாரி குட் ஆஃப்டர்நூன். காலையில் சாப்பிட்ட மெதப்புலேயே நானும் எங்கள் அம்மாவும் இன்னும் மீண்டு வரல. பூரி மட்டன் செஞ்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் நாம் கூட்டு ஆட்டி ஒரு மட்டன் குழம்பு செய்ய போனோம். தரேன் எங்கள் அம்மா. ஹாய். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டு ஆட்டி செய்கிற மட்டன் குழம்பே ஒரு ருசியே ருசி. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சிட்டி ஸ்டைலில் செய்யும் போது நம்ம எப்படி செய்வோம், அப்படியே கறி தாளித்து விட்டு வெங்காயம் தாளித்து விட்டு அப்படியே நம்ம மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா அதெல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா. இது பொடி இல்லாமல் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, அரிசி, அப்புறம் பொட்டுக்கடலை, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், வரமிளகாய், தேங்காய், அதே போல் மிளகு. இந்த கூட்டரைக்கிற குழம்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எதையுமே மறந்துடக்கூடாது. மறந்துட்டிங்க ருசி அங்கேயே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், மட்டனை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். சில பேருக்கு அப்படியே தாளிச்சு விட்டாலும் பிடிக்கும், சில பேருக்கு பல் வலிக்கும், இல்லை நம்ம அது நல்லா ஏன் கறி வேகலைன்னு வீட்டில் அது ஒரு சண்டையாகவே வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் மட்டனை ஒரு சூப்பு, அது குழந்தைங்களுக்கும் சூப்பு யூஸ் ஆகும். ஸோ நம்ம சூப்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே மீன்வாயில் நமக்கு இங்கே கூட்டு ஆட்டுறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. மறந்துடாதீங்க, பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், அரிசி, அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை, ஒரு கொஞ்சம் அரிசி, எல்லாமே பட்டை, லவங்கம் எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாமே கரெக்டாக போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்தில் இது வணக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரொம்ப கருகிட்டிங்கன்னா சட்னிக்கு ஆட்டுற மாதிரி அப்புறம் ருசி இருக்காது. தக்காளி அதிலே இருந்து. ஸோ பாருங்கள் ஆயிட்டுருக்கா. இதில் என்ன பண்ணுறோம், தக்காளி நல்லா பாருங்கள், தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா லட்டு மாதிரி 2 தக்காளியை அதிலே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எப்போதும் வணக்கி அரைச்சி கூட்டாட்டி செய்கிற கறி குழம்புக்கு அந்த டேஸ்ட்டே வேறு லெவல். ஸோ நான் எப்போதுமே கொஞ்சம் டிப்பிக்கலாக அந்த வில்லேஜ் டைப்பில் இருக்கிற ஃபுட்டு ரொம்ப விரும்புவேன். ஏதோ ஒரு சட்னி ஆட்டுறதா இருந்தால் கூட மிக்சியில் போடுற நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆட்டுக்கல்ல ஆட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி அது விரும்புகிற ஆள் நான். ஸோ இப்போ கூட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டோம் இல்லையா, அதுலேயே 2 வெங்காயத்தை அறுத்து போட்டுக்கலாம். கறிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் 3/4 கிலோ மட்டன் போடுறதுனால 3/4 கிலோ மட்டனுக்கு தேவையான பொருள் தான் போட்டு வணக்கிட்டுருக்கோம். பார்த்திங்களா, நம்ம இப்போ ஒரு இதெல்லாம் போட்டு நம்ம வணக்கணும்ல, கொஞ்சம் பொருள்லாம் போட்டு இப்போ அதே போல் இந்த தக்காளியும் வணக்கி எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் பாருங்கள், என் தங்கச்சி அடி வாங்குறான் நல்லா எங்கள் அம்மா கிட்ட. ஸோ நல்லா அழகாக நீங்கள் வணக்கி எடுத்துக்கோங்க. தீச்சிடாதீங்க. அப்புறம் என்ன தான் நீங்கள் சட்டியில் செஞ்சாலும் சரி, நீங்கள் குக்கரில் வச்சாலும் சரி, டேஸ்ட்டு வராது. ஸோ தீக்காமல் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வணக்கி வச்சதெல்லாம் காட்டினல, அதெல்லாம் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஆட்டுக்கல் பிரியப்படுறவங்க ஆட்டுக்கல்ல அழகாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஆட்டுக்கல்ல கொஞ்சம் டைம் எடுக்கும். மணி ஆல்ரெடி இப்போ 1:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சில வீட்டில் பசி தாங்க மாட்டாங்க. ஆல்ரெடி நானும் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்றைக்கி ஒரு நாள் மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இன்னொரு நாள் நான் ஆட்டுக்கல்ல ஆட்டி காட்டுறேன். ஸோ அங்கே மசாலா எல்லாமே ஆட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சு மிக்சி போட்டு வச்சுக்கோங்க. நாம் என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே சட்டியில் தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம கூட்டு வணக்கி ஆட்டி வச்சுருக்கோம். பாத்திரத்தில் செஞ்சால் நல்லாயிருக்குமா? ஸோ மண் சட்டியில் செஞ்சுக்கலாம். ஓகே.